இந்த வீடியோவில் வழக்கம் போல் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான லைஃப் லெசன் வாழ்க்கை பாடம் ஒன்று வெற்றியின் ரகசியம் ஒன்று இந்த பிரபஞ்ச ரகசியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு வயதான ஒரு முதியவர், ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய மகனோட அவருக்கு 40 வயது இருக்கும்போது வயதான காலத்தில் அந்த பையன் பிறந்திருப்பான். அவரோட வாழ்ந்து வர்றாரு. அந்த ஊரில் அவர் ஒரு 2 விஷயத்துக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஒன்று, அவர் சில விஷயங்களை பேசக்கூடிய தன்மை, அது பாதி புரியும் பாதி புரியாது அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு அடுத்தது அவரிடம் இருக்கக்கூடிய அழகான ஒரு வெள்ளை குதிரை. இது ரெண்டுத்துக்குமே அவர் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வணிகர்கள் கிட்ட இந்த செய்தி போய் அவங்க பார்த்தா அந்த குதிரையோட அழகில் மயங்கி அதை வாங்கிறதுக்கு, அந்த காலத்துலலாம் குதிரை தான் பிரயாணத்துக்கான மிகப்பெரிய வாகனம் இல்லையா, அப்போ அதை வாங்கிறதுக்கு பெரும்பொருள் பெருந்தொகை சொல்கிறாங்க. அவர் அதுக்கு மசியலை, அது அவர் கொடுக்கல. அப்போ அந்த ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ வறுமையில் இருக்க, உன் மகன் விவசாய கூலி வேலைக்கு போகிறான், அவனை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உனக்கு அந்த பணம் மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்குமே, அந்த குதிரையால் உனக்கு பிரயோஜனமாக இருக்குமே, இவ்வளோ ஆஃபர் வரும்போது நீ அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாதுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நடப்பவை நடக்கட்டும், இது நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த குதிரையை என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆயிட்டான், அவனை என்னால் குடும்ப உறுப்பினரை காசுக்காக விற்க முடியாது, என்னால் அப்படி ஒரு மனப்பான்மை எனக்கு கிடையாது, அது இப்போ இருப்பது இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அமுச்சு விட்டுறாரு. எல்லாம் சொல்கிறாங்க, சரியான பைத்தியக்காரனா இழிச்சவாயனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த செய்தி கேட்டு அந்த நாட்டு ராஜா வரைக்கும் இந்த நியூஸ் போது, மிக அழகான அற்புதமான வெள்ளை குதிரையை ஒரு கிழவன் வச்சிருக்கிறாருன்னு அவர் ராஜா வராரு. அதை பார்த்துட்டு அழகில் மயங்கி மிக அதிகமான பொற்காசுகள்லாம் அவருக்கு கொடுத்து, மிகப்பெரிய நீ என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு தரேன், அந்த குதிரையை கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது ராஜா கிட்டையும் அவர் மறுத்துடுறாரு. இல்லை, அது என்னுடைய குடும்ப உறுப்பினர், அவனை என்னால் காசுக்காக விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. ஊர்க்காரங்களாம் திரும்ப திட்டுறாங்க, உன்ன மாதிரி எழுச்சமாயன் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும், நடந்தவை நடந்து விட்டது, இனி நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கும், நடந்ததும் நல்லவை தான், இனி நடக்க போவதும் நல்லவை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நல்லது நடந்துச்சு, என்ன இனிமேல் நல்லது நடக்க போகுது, வறுமையிலே தான் அந்த கிழமை இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாளில் ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய்விடு. அவரோட கொட்டடியில் காலையில் ஏஞ்சி பார்க்குறாரு, அந்த குதிரையே காணாம். அப்போ ஊர் ஃபுல்லாக தேடுறாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. சிறுக சிறுக இந்த செய்தி ஊரில் பரவுது. அப்போ எல்லாரும் அவர் முன்னாடி பேசுகிறாங்க, எங்களுக்கு அப்போவே தெரியும், நீ ஒழுங்காக இதை ஒரு ரேட்டுக்கு இந்த வியாபாரிங்கிட்ட விற்றுலாம், இல்லை ராஜா கிட்டையாவது விற்றுருக்கலாம், பெரும் காசாவது வந்திருக்கும், யாராவது திருடர்கள் இதை திருடிட்டு தான் போக போகிறாங்க ஒரு நாள் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி நடந்தது. இந்த குதிரை வந்ததுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்போ மனக்கவலை தான், காசு வர்றது இருந்ததையும் வர விடாமல் போயிடுச்சு, அப்போ நடந்ததெல்லாம் உனக்கு தொடர்ந்து கெட்டது தான் நடந்துகிட்டே இருக்கு, உன்னை கடைசி வரையும் வாழ்க்கையை வறுமையிலே தான் வச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவனை திரும்ப திரும்ப கரிச்சு கொட்டும்போது அவன் சொல்கிறான், நடந்தவை நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும், நடந்ததும் நல்லவைகளாகவே நடந்தது, இனி நடக்க போவதும் நல்லவைகளாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் அப்படி இருக்கும்போது அந்த பையன் அந்த குதிரையோட ரொம்ப அட்டாச் ஆகியிருந்தான். அவன் குதிரையோடையே இருப்பான் எந்நேரமோ. அப்போ பையன் சோகமாயிட்டான், சரியாக சாப்பிடல. இதை பார்த்து தான் அந்த வயதானவருக்கு மிக கஷ்டமாக இருந்தது. அவனை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அதிசயமாக ஒரு காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது அந்த குதிரை அந்த கொட்டடியில் இருந்ததுங்க. அந்த குதிரை மட்டும் இல்லை, அது கூட சேர்த்து 9 குதிரைகள், அதே ஜாதியை சேர்ந்த 9 குதிரைகள், உயர் ஜாதியை சேர்ந்த அந்த அட்ராக்டிவான பவர்ஃபுல்லான அந்த 9 குதிரைகள் அங்கே நிற்கிறத பார்த்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காட்டுக்குள்ளே ஓடி போயிருக்கு. கொஞ்ச நாள் அது கூட்டத்தை தேடி அதுங்களோட இணைஞ்சு அது இனத்தை சேர்ந்த 9 குதிரைகளோட அது கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வரும்போது அந்த 9 குதிரைகளும் அது கூட வந்துருச்சு. இப்போ அவருக்கு ஒன்றுக்கு 9 குதிரைகள் அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, உனக்கு அந்த குதிரை தான் மிகப்பெரிய ராசி, ஒரு குதிரை இருந்து அதை நீ விற்றுருந்தீங்கன்னா கூட உனக்கு பெரிய கொஞ்சம் தான் காசு வந்திருக்கும், மிகப்பெரிய நஷ்டத்தை வந்திருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாமல் வந்திருக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அந்த குதிரை இப்போ தேடி கொண்டாந்து உனக்கு கொடுத்துருக்கு, 9 குதிரைகள். இப்போ இதை வச்சு நீ ஒரு பண்ண மாதிரியே வச்சுன்னா சிறுக சிறுக குதிரைகள் அதிகமாகி நீ குதிரை வியாபாரியாகவே உன்னுடைய மகனை ஆக்கிவிடலாம், அவனுக்கு நல்ல இடத்துல வேற திருமணம் நடக்கும், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த குதிரையாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு இப்போ பாராட்டி பேசுகிறாங்க. இப்போ அதே தாத்தா அவர் நினச்சிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி தான் அப்படிலாம் பேசுனாங்க, இப்படிலாம் பேசுனாங்க, இப்போ இப்படி பேசுகிறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் போல இருக்கு. இப்போவும் அவர் அதே வார்த்தைகளை தான் சொல்கிறார். நடந்தவை அனைத்தும்
நடந்து முடிந்து விட்டது. இனி நடக்கப் போவையும் நல்லவையாகவே இருக்கும், நடந்தவையும் நல்லவையாகவே நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அதே டயலாக திரும்ப வந்து சொல்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன எது நடந்தாலும் இதே டைலாகே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து அந்த புதிதாக வந்த குதிரைகள் எல்லாம் பழகாத குதிரைகள் இல்லையா, காட்டில் வந்து காட்டுத்தனமாக வளர்ந்தது, அதை கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்தணும். அப்போ தான் அந்த குதிரைகளை வந்து நம்ம விற்கவோ இல்லை வேறு வேலைகளுக்கோ நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை அவனை மூர்க்கத்தனமாக கீழே தள்ளி விட்டுடுது, அதில் அவனுக்கு கால் முறிவு ஏற்படுகிறது. அப்போ அந்த வயதான தாத்தா கிட்ட அதுக்கு வைத்தியரை கூப்பிட்டு பெரும் தொகை செலவு பண்ணலாம், அவருக்கு பெரிய டவுனில் போய் பெரிய வைத்தியர்கிட்ட பார்க்கலாம், அவர்கிட்ட காசு கிடையாது. ஊருக்குள்ளேயே நம்ம கட்டு போடுற வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு அவரை பண்ண சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இது பெரிய டவுனில் உள்ள வைத்தியர்கிட்ட போனால் தான் அடி பலமாக பட்டிருக்கு, அதனால் அங்கே போனால் தான் இதாகும்னு. இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னும்போது அவர் முடிஞ்ச வரையும் மாவு கட்டு போட்டுட்டு இது செட் ஆச்சுன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம்க்குள்ளே சரியாயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது சரியாகாது, இதை உடனே நீங்கள் பார்க்கலன்னா நிரந்தரமாக அவனுடைய கால் வந்து ஊனமாகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஊர்க்காரங்களாம் வராங்க. இந்த குதிரை ஒரு சாபக்கேடான குதிரை, அது உனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதே இல்லை, அது துரதிர்ஷ்டமானது. பாரு, உன் பையனுக்கு காலே ஒடிச்சிச்சு, இப்போ அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? யார் அவனை கல்யாணம் பண்ணிக்குவா? ஒரு கால் ஊனமான ஒருத்தனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இப்படி வந்து அவன் வாழ்க்கையே சீரழிச்சு விட்டுடுச்சு. இந்த ஒரு குதிரையால் தானே இந்த 9 குதிரையும் வந்துச்சு. அப்போ உன்னுடைய உன் வாழ்க்கையும் உன் பையனுடைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக இதாக்குன, நீ பெரிய துரதிர்ஷ்டசாலி, உனக்கு தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது அவர் சொன்னார், நடந்தவை நடந்து விட்டது, இனி நடக்கப் போவை நல்லவைகளாகவே நடக்கும், நடந்ததும் நல்லவைகளாகவே நடந்திருக்கிறது. அதே டயலாக திரும்ப வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஆத்திரமாகி அவங்க வந்து போயிட்டாங்க. என்ன இந்த கிழவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லையேன்னு. அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர், ஒரு பகைவன் எதிரி நாட்டு ஆள் வந்து இந்த ராஜா மேலே படையெடுத்து வந்துட்டான். மிக வலுவான எதிரின்றனால இவங்க படையெல்லாம் சீக்கிரம் காலி ஆகிக்கிட்டே இருக்க, வீரர்கள்லாம் செத்து மடிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே வந்து கைவிட்டு போயிடும் அப்படின்ற நிலைமையில் அந்த ராஜா வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு வாங்க, நம்ம படையில் சேருங்க, படைக்கு வலு சேருங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் ஆயுத பயிற்சி கொடுத்து அவங்கள படைக்கு போருக்கு அனுப்புங்க அப்படின்னும் போது வீடு வீடாக பூந்து எல்லா இளைஞர்களையும் விருப்பப்பட்டு வரவங்க விரும்பாதவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த கிழவனோட வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் கால் அடிபட்டு முடமாக கிடக்கிறத பார்க்குறாங்க. ராஜாவோட ஆணையில் குறிப்பாக இருக்கிறது, உடல் அங்கஹீனம் இல்லாதவர்கள், கண் பார்வையிலேருந்து கால் கை முடமானவர்கள், இவங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்களாம் போரிட போகிறதில்ல, போருக்கும் தேவையில்லை, வீரர்களாக இருக்க முடியாது, நல்லா ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரையும் வந்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னும் போது இவன் வந்து கால் ஒடிஞ்சு மாவு கட்டு போட்டுட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறத பார்த்துட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ போன உடனே ஊருக்காரங்களாம் வந்து அழுதுகிட்டே வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைங்களாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க போருக்கு, அவங்களாம் திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது, எதிரி பலம் வாய்ந்தவன்னு சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைங்க வருவான் நிச்சயம் இல்லாத ஒரு இதுவாக இருக்குது, ஆல்மோஸ்ட் நிறைய வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க, எங்கள் குழந்தைங்க இறந்துருவாங்க போல இருக்கு, நீ அதிர்ஷ்டசாலி, அந்த குதிரை தள்ளி விட்டு கால் ஒடிஞ்சனால தான் உன்னை வந்து அந்த வீரர்கள் வந்து கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டாங்க, அட்லீஸ்ட் நீ கடைசி வரை அந்த ஒடிஞ்சு போன கால் உள்ள மகனோடைய உயிரோடையாவது பார்த்துட்டு நீ அவனோட இருக்கலாமே, அந்த ஒரு குடிப்பினை உனக்கு இருந்திருக்கு. அது அந்த குதிரை வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி குதிரை, உன் வாழ்க்கையே வந்து எப்படி காப்பாற்றிருக்க பாரு உன் பையனை அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் வந்து வாய் திறக்கிறாரு. அப்படி நினைக்காதீங்க மக்களே, நீங்கள் மாற்றி மாற்றி இந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ பேசிகிட்டே வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இப்போ கூட உங்கள் மகன்கள்லாம் போயிருக்குது இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு வெற்றியோடு திரும்பி வருவாங்க அப்படின்னு முழு மனதாக வந்து ஒரு நம்புங்க. நடந்தவை நடந்து விட்டது, இனி நடக்கப்போவே நல்லவைகளாகவே நடக்கும், நடந்ததும் நல்லதுக்காக காரணத்துக்காக தான் நடந்தது. இப்போ நான் சொன்னது அதே தான் நீங்களும் வாழ்க்கையில் வந்து இப்போ உங்கள் பையனை அனுப்பிச்சிருக்கிற இந்த கடினமான சூழலில் கூட அப்படி நினச்சிங்கன்னா அப்படியே அவன் வீர மரணம் அடைஞ்சால் கூட ஒரு புனிதமான நாட்டை காக்கக்கூடிய பணிக்காக தன் உயிரை துறந்தான்ற பெருமை தான் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குமே தவிர இகழ்ச்சி வந்து கிடைக்காது. ஆனால் அவன் வெற்றியோடு திரும்பி வருவான். இது எதையுமே ஆய்வு பண்ணாமல் நீங்கள் ஒரே மனதோ நடந்தவை அத்தனையும் நல்லவைக்காகவே நடக்கிறது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். எனக்கு ஒன்று நல்லதுன்னீங்க, ஒன்று கெட்டதுன்னீங்க, நல்லதுன்னீங்க கெட்டதுங்க, நான் எதுலேயுமே பாதிக்கவே படவில்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த மருத்துவர் வராரு. அவன் காலை பரிசோதிச்சுட்டு பரவாயில்ல, எலும்புகள்லாம் கூடி வருது, அதனால் வந்து இன்னொரு 6 மாதத்தில் இது சரியாகி போயிடும். அதே சமயத்தில் போரில் வந்து அந்த ராஜாவும் ஜெயிச்சு எதிரி படையை வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க.
போனவங்களில் பல பேருடைய பிள்ளைகள் வந்து திரும்பி வந்துடுறாங்க. இவனும் 6 மாதத்தில் குணமாயிடுறான். நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணி அவன் சௌக்கியமாக இருக்கிறான். அவன் வந்து அந்த குதிரைகளை வச்சு மிகப்பெரிய பண்ணையாக்கி அதை வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய தொழிலதிபராக அவன் மாறக்கூடிய காட்சியோட இந்த கதை வந்து முடியுது. இது என்னென்ன சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு வருது அப்படின்றத பாருங்க. வாழ்க்கைன்றதே வந்து பிரச்சனைகள், கவலைகள், தோல்விகள் இது ஒரு பக்கம்னாலும், வெற்றிகள், சந்தோஷங்கள், சாதனைகள் இது இன்னொரு பக்கம். ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் வாழ்க்கை. இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. எப்போவுமே இப்படி இருந்தாலும் அது வாழ்க்கையாக இருக்காது, இப்படி எப்போவுமே இருந்தாலும் வாழ்க்கையாக இருக்காது. பியானோ அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? இசைக்கருவி. அதில் கருப்பு கீயும் இருக்கும், ஒயிட்டு கீயும் இருக்கும், வெள்ளை கீயும் இருக்கும். இப்போ வெள்ளை கீயை வந்து கவலை, சோகம் அப்படின்னு எடுத்துக்குங்க. கருப்பு கீயை வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துங்க. இல்லைன்னா வெள்ளை கீயை வந்து வெற்றின்னு எடுத்துக்கங்க, கருப்பு கீயை வந்து தோல்விகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாக எடுத்தீங்கன்னா ஒரு பியானோவில் ரெண்டும் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து வாசிக்கும் போது தான் இனிமையான இசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த இனிமையான இசையை கொடுப்பது பிளாக் கீயா, கருப்பு கீயா, வெள்ளை கீயா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் இணைஞ்சு அந்த நோட்ஸில் வந்து நீங்கள் வாசிக்கும் போது தான் ஒரு இனிமையான இசையை கொடுக்குது இல்லையா? இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையிலும் ரெண்டும் இணைஞ்சு இருந்தால் தான், ரெண்டுமே இருந்தால் தான் அது. அப்போ இதுவும் இதை நோக்கி கூட்டி செல்லும். தோல்விகள் வெற்றிகளை நோக்கி கூட்டி செல்லும், வெற்றிகள் தோல்விகளை நோக்கி கூட்டி செல்லும். அது வந்து ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி நம்ம மைண்டை அதுக்குள்ளே செலவு பண்ணி இதையே எப்படி நடந்துச்சு, இதையே அப்படி நடந்துச்சு, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை, என் விதி எனக்கு வேற மாதிரி இருக்கு, நான் கொடுத்து வைக்கல, அப்படி இப்படின்ற புலம்பல்கள்லாம் என்னத்துக்கு? மைண்டை வந்து காமாக வச்சுங்க, சைலண்ட்டாக வச்சுங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நடப்பவை அனைத்தும் நல்லவைக்கே நடக்கிறது, இனி நடக்க போவதும் நல்லவைக்கே நடக்கும். இதை திரும்ப திரும்ப எந்த சந்தோஷம் வரும்போதும் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனை வரும்போதும் சொல்லுங்கள். லைஃப் சுகமாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், உங்களை சுற்றி நல்ல விஷயமா நடக்கும். இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த கதை. அடுத்த ஒரு நல்ல கதையோட, நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.